தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதும் பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தேவத்தாயாகிய அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதய விழாவினை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த ஆசிர்வாதமான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தேவத்தாயனுடைய திருப்பெயரை, மாசற்ற இருதயத்தின் பெயரை தாங்கியிருக்கிற எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 47 இறை வார்த்தை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களை எல்லாம் நினைத்து தேவத்தாயனுடைய அந்த உள்ளமானது இறைவனை போற்றி புகழ்கிறது. அந்த இறைவனுடைய நற்செயல்களை எல்லாம் கண்டு அவருடைய மனமானது பேருவகை கொள்ளுகிறது. அருமையான வார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 2 அதிகாரம் 19 இறை வார்த்தை. மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். மரியாவினுடைய இதயத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் இவை. அவ்வாறே இன்றைய நற்செய்தியிலும் வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தி 2 அதிகாரம் 51 இறை வார்த்தை. அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஒரு தாயினுடைய இதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? தூய்மை மிகு மாசற்ற அந்த இருதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு தனிப்பட்ட அன்பு நிறைந்திருந்தது. எனவேதான் அன்பிற்குரியவர்களே, எல்லா செயல்களையும்
கடவுள் திருமுன்னிலையில் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து தன்னையே ஒரு தியாகத்தாயாக முன்னிறுத்துகிறாள் நம் தேவத்தாய் அன்னை மரியா. எல்லாவற்றையும் அந்த உள்ளத்திலே அவர் பதித்து வைத்திருந்தார். எனவேதான் அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை இதோ இந்த தாயினால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. காரணம், அது இறைவனுடைய திருவுளம். இந்த உலகத்திற்கான மீட்பு அந்த இதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலக மக்கள் எல்லோருடைய இதயமும் இவருடைய இதயத்திலே ஆட்கொண்டிருந்தது. தேவத்தாயினுடைய இதயத்தில் எல்லோரும் இடம்பெற்றிருந்தார்கள். எனவேதான் தன் மகனை, தன் ஒரே பேரான மகனை கடவுள் இந்த உலகத்திற்கு தந்தபோது அவற்றை ஏற்றுக்கொண்டதும் மனித நிலையிலிருந்து இறைவனுடைய திருவுளத்திற்காக அவரை ஒப்பு கொடுத்ததும் தேவத்தாயினுடைய தியாக அன்பு, உலக மீட்புக்காக தன் மகனை கையளித்த பேரன்பு. சீன நாட்டிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிக பெரும் ஒரு பேரழிவு நேர்ந்தது, பூகம்பம். அந்த பூகம்பத்தில் ஏராளமான உயிர் சேதம், மிக பெரும் கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து அதன் உள்ளே இருந்த மக்கள் எல்லோரும் செத்து மடிந்தார். பிறகு 1-2 நாட்கள் கழித்து அந்த பேரிடரில் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் இராணுவம் மீட்டுக் கொண்டே இருந்தது. அப்படியாக இடிபட்டு கிடந்த ஒரு வீட்டிற்குள் இராணுவ வீரர்கள் நுழைகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு தாய் இறந்து போய் கிடந்தார். இறந்த உடல் தானே, எவராவது உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் மீட்டு விடலாம் என்கிற ஆவலில் அவர்கள் சென்று கொண்டிருந்த வேளையில் இது சடலம் தானே என்று விட்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் செல்லுகிற வழியில் ஒரு வீரருக்கு மனதில் ஏதோ ஒரு உறுத்தல், அந்த தாயை சென்று பார்க்க வேண்டும் என்று நேரடியாக அந்த தாயினுடைய உடலை புரட்டி போடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த இடிபாடுகளிலே அந்த தாயினுடைய செயல்பாடுகளை பாருங்கள். தன்னுடைய குழந்தை, 2 வயது குழந்தை இறந்து போகக்கூடாது, தான் இறந்தாலும் பரவாயில்லை, இந்த குழந்தை வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு போர்வை ஒன்றை அந்த குழந்தையில் பொதித்து வைத்து அப்படியே தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அவள் மீது எல்லாம் விழ அவற்றை தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை அவள் காப்பாற்றி இருக்கிறார். இந்த ராணுவ வீரர் அதை பார்த்தவுடன் அதிர்ந்து போய் குழந்தை உயிரோடு இருக்கிறது என்று அலறி இருக்கிறார். அந்த இடத்தில் இருந்த ஒரு செய்தி இவ்வாறு எழுதி வைத்திருந்தாலாம் அந்த தாய், மகனே, ஒருவேளை நீ உயிர் பிழைத்துக் கொண்டா என்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எப்பொழுதுமே நீ நினைத்துக்கொள். அந்த தாயினுடைய அந்த அன்பினுடைய எல்லைதான் அன்பிற்குரியவர்களே தேவத்தாய் நம் ஒவ்வொருவரின் மீதும் வைத்திருக்கிற அன்பு, இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு. எவ்வாறு அந்த மாசற்ற இருதயம் எல்லோரையும் அன்பு செய்கிறது, அரவணைக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது, புரிந்து கொள்கிறது, தேவைகளை நிறைவு செய்கிறது, பரிந்து பேசுகிறது என்று பார்க்கும்போது அந்த தாயினுடைய அளப்பரிய அன்பு, தன் மகனை கையளித்தாலும் கூட பரவாயில்லை, இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும், பாவ நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மக்கள் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் கொண்ட இதயமாய் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய இதயம் இருக்கிறது. எப்படி இந்த இருதய பெருவிழாவானது கொண்டாடப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித மெக்டில்து மற்றும் புனித ஜெத்ருத் ஆகிய இவர்கள்தான் முதலில் தேவத்தாயின் மீதான அந்த இருதயத்தின் மீதான பக்தியை கடைபிடிக்கிறார்கள். அதன் பிறகு 15ஆம் நூற்றாண்டில் சியன்னா புனித பெர்னார்டினோ என்பவர் அன்னை மரியாளுடைய அந்த இருதயத்தை குறித்து ஒரு சிந்தனையை அவர் உருவாக்குகிறார். அதன் பிறகு 17ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாளினுடைய அந்த இருதய பக்தியை புனித ஜான் யூட்ஸ் அவர்கள் மக்களிடையே ஆர்வமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புகிறார். அவர் எழுதிய அதிசயமான இருதயம் என்கிற அந்த நூல்
ஒரு வித்தியாசமான அனுபவத்தை மக்களுக்கு கொடுத்தது. அதன் அடிப்படையில் 1648ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ஆர்டூன் நகரிலே மரியாவினுடைய திரு இருதய பெருவிழாவானது முதலில் கொண்டாடப்பட்டது. பிறகு 1799ஆம் ஆண்டு இத்தாலியினுடைய பலர்மோ என்கிற மறை மாவட்டத்தில் மரியாவின் தூய்மை மிகு இருதய விழாவினை கொண்டாட அப்பொழுதைய திருத்தந்தை 6ஆம் பயஸ் அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கிறார். அதன் பிறகு 1855ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி மரியாவினுடைய மிக தூய இருதய விழாவுக்கான திருப்பலி மற்றும் திருப்புகழ் மாலை ஜெபத்திற்கு ரோமினுடைய திருவழிபாட்டு பேராயம் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. 1944ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் மரியாவின் மாசற்ற இருதய விழாவை திருவழிபாட்டு நாள்காட்டியில் இணைத்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த விழாவினை கொண்டாடுமாறு அறிவித்தார். அதன் பிறகு 1969இல் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இயேசுவின் தூய இருதயத்தின் பெருவிழாவிற்கு அடுத்த நாளில் மரியாவின் மாசற்ற இருதயத்தை நினைவு கூறும் வகையில் இந்த திருநாளை அவர் மாற்றி அமைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. 1917ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி பாத்திமா நகரிலே தேவத்தாய் காட்சி கொடுக்கிறார். 3 சிறுவர்களுக்கு அவள் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது தேவத்தாய் சொன்ன அந்த செய்தி, என்னுடைய மாசற்ற இருதயத்தை இப்புவிதனில் நிறுவுவேன், அதனை வணங்குவோரை நரக தண்டனையிலிருந்து விடுவித்தருள்வேன், மேலும் எனது மாசற்ற இருதயம் வெற்றி பெறும், ரஷ்யா மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதன் அடிப்படையில் தான் 1952ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் ரஷ்யாவை மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். பிறகு 1984ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் உலக நாடுகள் அனைத்தையும் மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதன் பிறகு ரஷ்யா மனமாற்றம் பெற்றது இந்த உலகம் அறிந்து கொண்ட உண்மை. தேவத்தாய் அன்னை மரியாள் கடவுளுடைய விருப்பத்திற்கு, இறைவனுடைய திருவுளத்திற்கு, அவர்களுடைய திட்டத்திற்கு தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்ததினால் அன்னை மரியாளுடைய இதயமானது இறை திருவுளத்தை நிறைவேற்றிய இதயமாய் அமைந்திருக்கு. மூவர் இறைவனுடைய திட்டத்திலும் மனிதகுல மீட்பிலும் தேவ அன்னை ஆவல் கொண்டிருந்தால் இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக அவளுடைய இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, ஆவலாய் இருக்கிறது. இதை தியானிக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். எனவே நம் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயம் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆன்மாவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவை இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவை ஆவல் கொண்டிருக்கிறது என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமென். அம்மா என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. கீழ்வானின் நீர் சுனையை தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகு சீயோனின் அருள்மகளே. கீழ்வானின் நீர் சுனையை தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகு சீயோனின் அருள்மகளே. என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. அம்மா என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.